நம்முடைய நாக்கு 2 வேலைகளுடன் தொடர்புடையது. ஒன்று பேச்சு, 2 உண்பது. அதிகம் பேசினால் செயற்கையாக பசிக்கும். நிறைய சாப்பிட்டால் உணர்வுகள் கட்டுக்கடங்காமல் போகும். பின்பு நிலைமை கைமீறி போய்விடும். எனவே மௌனம் பழகுங்கள். குரு உங்களுக்கு ஆறுதல் சொல்வதையோ உங்களுக்கு ஏற்படும் துன்பத்தை மாற்றவோ ஒருபோதும் விரும்புவதில்லை. அவர் உங்களையே மாற்ற விரும்புகின்றார். எனவே உங்கள் துன்பத்தை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்களையே மாற்ற முயற்சியுங்கள். அப்போது பூரணமாக குருவருள் தித்திக்கும். தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தானும் ஒரு காரணம் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் என்றாவது ஒரு நாள் அமைதியை அடைவார்கள். அதை விடுத்து அடுத்தவர்களின் மீது குற்றம் சுமத்துபவர்கள் அமைதி அடைந்ததாக சரித்திரமில்லை. நீங்கள் செய்யும் நற்காரியங்களை நெருங்கிய உறவினர்களே ஆனாலும் அவர்களிடம் கூறாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கு நற்காரியமாக தோன்றுபவை அவர்களுக்கு தவறாக தோன்றலாம். ஆணவம், பொறாமை இவை இரண்டும் இருக்கும் வரை யாராலும் பிரகாசிக்க முடியாது. ஆணவம், பொறாமை நிரம்பிய ஒருவருக்கு ஆண்டவன் அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பான். எனவே தன்னலமற்ற அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்றை பிரிவதற்காக வருத்தப்படாதீர்கள். பிரிவு என்பது அனுபவம். தினந்தோறும் பகலை பிரிகிறோம் இரவின் ஓய்விற்காக. இன்பத்தை பிரிகின்றோம், துன்பத்தை ஏற்கின்றோம், உறவுகளை பிரிகின்றோம் நமக்காக வாழ்வதற்கு. பிரிவு துன்பமல்ல, அனுபவம். அனுபவமே வாழ்க்கை. கடவுளின் கருணை நம் கர்மாவை விட சக்தி வாய்ந்தது. கடந்த பிறவியின் கர்மாவிற்கு ஏற்பவும் வரும் பிறவியை செம்மை செய்து கொள்ளவும் வாய்ப்பாகவே தற்போதைய பிறவி அமைகின்றது. அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவரவர் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு பக்தன் மிகவும் அடக்கமும் பணிவும் உள்ளவனாக இருந்தால் வாழ்வின் எத்தகைய சூழ்நிலையையும் இறைவனின் ஆசியாகவே ஏற்றுக்கொள்வான். தண்டனையும் சாபமும் கூட இறைவனின் கருணையே. இதற்காக அவன் யாரையும் குறை கூறுவதில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களது மனதினை வேலை செய்ய விடாமல் பார்த்துக்கொள்வது. அதுவே தவம். அழகும் மகிழ்ச்சியும் இந்த உலகினில் நிரந்தரமானதல்ல. உறவும் நட்பும் விரைவில் கடந்து போகும் மேகம் போன்றவை. எனவே எப்போதும் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கும் கடவுளிடம் சரணடைந்து விடுங்கள். மிதமான உணவு, எளிய உடற்பயிற்சி ஆரோக்கியத்தை அளிக்கும். வாழ்வதற்காக சாப்பிடுங்கள், சாப்பிடுவதற்காக வாழாதீர்கள். பல வியாதிகளுக்கு மனதை இறை எண்ணங்களால் நிரப்புவதே சரியான மருந்து. இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் உண்மையான அழைப்பிற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். இக்கணமே இறைவனை நோக்கி திரும்பி நேர்மையாக உங்கள் வாழ்வின் உண்மையான நோக்கத்திற்காக வேண்டுங்கள். குருவின் மீது உங்களது நம்பிக்கையையும் விசுவாசமும் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றதோ அதற்கேற்றவாறே உங்களது ஆன்மீக முன்னேற்றம் அமையும். நீங்கள் கவனத்துடன் தேர்ந்தெடுத்த குருவை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். சிலர் அதனை இழுத்து பேசினாலும் கூட, வேறு குருவை பற்றி உயர்த்தி பேசினாலும் கூட, நீங்கள் தேர்ந்தெடுத்த குருவை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.